ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு உண்மையிலே பரபரப்பான செய்தியை இன்டெப்த்தாக போய் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட மோஸ்ட் வாண்டடாக தேடப்பட்டு கொண்டிருந்த, சர்வதேச அளவில் தேடப்பட்டு கொண்டிருந்த, இன்டர்போலால் தேடப்பட்டு கொண்டிருந்த, தடை செய்யப்பட்ட ஜெய்ஷ் முகமது இயக்கத்துடைய தலைவனான மசூத் அசார் உடல் சிதறி பீஸாக செத்துவிட்டான் என்கிற ஒரு தகவலை அந்த இயக்கம் இவ்வளவு நாள் கழித்து உறுதி செய்திருக்கிறது. அதாவது மே 7 ஆப்ரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு பிறகு அது எப்படின்னா, இந்திய அரசு கரெக்டாக டார்கெட்டை அடிச்சிருச்சு, மசூத் அசார் இறந்துட்டான் அப்படின்றது அப்போதே கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த சாவில் பாகிஸ்தானோட ஆர்மி ஜென்ரல்லே கலந்துக்கிடும்போது என்னங்கடா அப்படின்னு பார்க்கும்போது, எதுக்கடா ஒரு தீவிரவாதியாக உலகமே அறிவிச்சிருக்கா, அமெரிக்கா உட்பட எல்லாரும் லேட்டராக அறிவிச்சிருக்கா. முதல்ல இந்தியா அறிவித்த ஒரு ஆளுக்கு ஏன்டா மேஜர் ஜென்ரல்லாம் போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. அப்போ என்ன செத்தாங்க, இப்போ உண்மையிலே அவன் தான் செத்தானான்றதெல்லாம் இல்லை. ஆனால் பாகிஸ்தானில் உள்ள பேப்பர்லலாம் அப்பயே போட்டாங்க, மசூத் அசார் உடல் சிதறி பலி அப்படின்னு போட்டாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் இது உலகுக்கு அவங்களே சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவம் தான் 16ஆம் தேதி நடந்திருக்கு. அந்த முந்தா நாள் என்னென்னா, பஞ்சாப் மாகாணத்தில், அதாவது பஞ்சாப்னா இந்தியாவில் ஒரு பஞ்சாப் இருக்கு இல்லையா, அதே மாதிரி பஞ்சாப் 2ஆக வெட்டினதில் பாதி இந்தியாவுக்கு வந்துருச்சு, பாதி பாகிஸ்தானில் இருக்குது. பஞ்சாப் சிந்து மாகாணங்கள்லாம் அங்கே இருக்குது. இங்கே சிந்து மாகாணம் கிடையாது, அங்கே பாகிஸ்தானில் சிந்து மாகாணம் இருக்குது. ஸோ 4 மாகாணத்தில் இது 2. ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா, ஒரு கூட்டம் போடுறாங்க தீவிரவாதிகள். அது என்ன, ஜெய்ஷ் முகமதில் இருந்து ஜெய்ஷ் முகமது இயக்கம் தடை செய்யப்பட்டு விட்டது, வேறு ஒரு பேரில் வச்சுட்டு ஒரு கூட்டம் போடுறாங்க. அதில் பார்த்தா இந்த டெரரிஸ்ட் எல்லாமே ஆர்ம்ஸோடு நிற்கிறான். இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் என்னென்னா, தற்போதைய தலைவர் காஷ்மீரி அப்படின்னு ஒருத்தன், காஷ்மீரின் அவன் பேசுகிறான், ஆவேசமாக உருதுவில் பேசுகிறான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டான். அவர்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா, மசூத் அசார் மட்டும் இல்லை, அவர் குடும்பத்தைச் சேர்ந்த அவரோட மாமியார், மாமனார், அதற்கப்புறம் ஒரு 5 குழந்தைகள், அதுக்கப்புறம் மசூத் அசாரோடைய அசோசியேட்ஸ், அந்த இயக்கத்தை சேர்ந்த முக்கியமான 4 தளபதிகள் கூட, தளபதின்னு இல்லை, முக்கியமாக கூட இருக்கிறவங்க எல்லாமே உடல் சிதறி பீஸாக செத்துட்டாங்க. அப்படின்றத அப்படி சொல்லாமல், அவர்கள் உடல் சிதறி தங்களுடைய உயிரை நீத்திருக்கிறார்கள். எதற்காக? காஷ்மீரை மீட்பதற்காக. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானை செத்துட்டாங்க, காபூலை மீட்பதற்காக அப்படின்றாங்க. டேய் என்னடா, அவங்க உங்களை விட பயங்கரமான ஆள்றா யார் இருந்தவொடனே அடங்கி போய் அமைதியாக ஆப்கானிஸ்தானில் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ரைட்டுங்களா. ஸோ இப்போ நபர் யார், ஏன் மசூத் அசார் இவ்வளோ சீரியஸாக பேசப்படக்கூடிய ஒரு நபராக, இந்தியாவில் தேடப்படக்கூடிய நபராக இருக்காட்டுன்னு மசூத் அசாரோட பின்னணி பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அவனுக்கும் காஷ்மீருக்கும் சம்மந்தமே இல்லை. சரி, என்ன தான் பிரச்சனை, அவன் எப்படி அந்த இயக்கம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தான் நம்ம பின்னோக்கி பார்க்க போகிறோம். 1993 என்னன்னா, 92 அந்த காலகட்டத்திலே 68 பிறந்தாள் மசூத். இப்போ என்ன பண்ணுறான்னா, சின்ன வயசுலேயே ஒரு 24, 25 வயசில் என்ன பண்ணுறோம்னா, அல் கொய்தா அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. யார், பின்லாடனுடைய தலைமையில் இங்கே அல் கொய்தா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் தான் அது அப்படியே ஆரம்பிக்கப்பட்டு அப்படியே எல்லாம் பரவுது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்லாம் அல் கொய்தாவோட ஆதிக்கம் வருது. தலைவன் பின்லாடன். எதற்காக இந்த அல் கொய்தா உருவாக்கப்பட்டது அப்படின்னா, ரஷ்யாவை காலி பண்ணுறதுக்கு. அமெரிக்காவால் உருவாக்கப்பட்டது தான் அல் கொய்தா. பின்லாடனும் மிகப்பெரிய மல்டி மில்லியனர், மிகப்பெரிய எண்ணெய் கிணறு ஓனர், மிகப்பெரிய ஆள். அந்த நபரை, அதாவது ரஷ்யாவுக்கு எதிராக தலைமையில் உருவாக்குனதே அமெரிக்கா தான், ஆயுதங்களை கொடுத்து. சரியா? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ரஷ்யா வெளியே ஆப்கானிஸ்தானை விட்டு வெளில போனோடனே அமெரிக்கா பின்லாடனை போடணும்னு முடிவு பண்ணும்போது பின்லாடன் குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே அல் கொய்தா அமெரிக்காவுக்கு எதிராக இருக்குது. அப்புறம் அமெரிக்காவுக்கு எதிராக சண்டை போட்டது, கடைசியில் பின்லாடன் கொல்லப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி இருக்கும்போது அல் கொய்தா வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் இந்த மசூத் அசார் அங்கே போகிறான், ஆஃப்ரிக்காவுக்கு போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான். இவனுக்கு என்னென்னா, ஆஃப்ரிக்கன் பாலிடிக்ஸ்லேயோ இல்லை அரேபியன் பாலிடிக்ஸ்லேயோ இல்லை ஆப்கான் பாலிடிக்ஸ்லையோ அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா பின்லாடன் தலைமையில் இயங்கும்போது பின்லாடனை தான் பெரிய தலைவனாக ஏற்றுக்க முடியும். அங்கே போய் இவனோட வேலையை காட்ட முடியாதனால என்ன பண்ணுறான்னா, காஷ்மீரை மீட்கிறேன் அப்படின்னு இறங்குறான். அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் உள்ள இந்த அல் கொய்தா உள்ளிட்ட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சில இயக்கங்கள், அமைப்புகள், அதே மாதிரி ஆப்கானில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள், ஆப்கானில் வேறு அல் கொய்தா தவிர அப்போ ஒன்றுமே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த தாலிபான்கள் தான் அதுக்கப்புறம் உருவானது. அதுக்கு முலாம் முகமது ஓமர் முக்கியமான ஆள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, தாலிபானையும் இதையும் இணைக்கிறதுக்காக பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துட்டாங்க. இப்போ ஒற்றைக்கன் ஓமர்னு சொல்லக்கூடிய முலாம் முகமது ஓமரோடைய மகளை கடைசியாக சின்ன பிள்ளையை யார் கட்டி கொடுக்குறாங்கன்னா, பின்லாடன் கட்டி கொடுக்குறாங்க.
பின்னாடுங்க 7-8 மனைவியில் இது ஒன்று. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் இணைஞ்சிடறாங்க. அப்போ மசூத் அசார் என்னத்தை போய் இதில் பண்ண முடியும், அங்கே போய் கூலிக்கு தான் வேலை பார்க்க முடியும். அப்படின்றனால நம்மனா காஷ்மீர் விஷயத்தை கையில் எடுத்து காஷ்மீரை தனி மாநிலமாக்குறது தான் எங்களோட லட்சியம், அதுக்கு நீங்களாம் உதவணும்னு சொல்லி இந்தியாவை அழிப்போம், டெல்லியை நாசமாக்குவோம், இதுதான் அவனோட கோரிக்கையாக இருந்து 93 அப்படி இறங்கினா 94 என்ன பண்ணுறான், போலி ஐடி கார்டில் காஷ்மீரி பேரில் காஷ்மீரில் இருக்கிற மாதிரி ஒரு போலி ஐடி கார்டுனா காஷ்மீருக்குள்ளே வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்ருக்கான். அப்போ நம்ம உளவுத்துறையில் பார்க்குறேன், இவன் நம்ம நாட்டுக்காரன் மாதிரி இல்லையே, இவன் இந்த ஊருக்கார மாதிரி இல்லைன்னா வரட்டி பிடிச்சிடறாங்க. அப்போ காங்கிரஸ் ஆட்சி இருக்குது, பிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே காஷ்மீர்லேயே சிறை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, திகார் ஜெயிலில் கொண்டு போய் அடைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த பாதுகாப்பு கருதி ஜம்முவில் கொண்டு வந்து அடைக்கிறேன். ஏன்னா அங்கேயும் பஞ்சாயத்து பண்ணுறான் இதில் திகாரில். அப்போ ஜம்முவில் கொண்டு வந்து அடைச்சிடறாங்க. இது இப்படி போய்ட்டுருக்கு. 4 வருஷம் ஜெயிலில் இருக்கான். 94 98 99 வரைக்கும் ஜெயிலில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க வீட்டில் வந்து 11 பிள்ளைங்க. யார், மசூத் அசார் வீட்டில் 11 பிள்ளைங்க இல்லை. மசூத் அசார் 9ஆவதோ 10ஆவதோ 8ஆவதோ 9ஆவதுன்னு வச்சுங்களேன். இவன் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மசூத் அசாரை மீட்கணுமாச்சே, பாகிஸ்தானில் பிறந்த இந்தியா ஜெயிலில் போயிருக்கான், எப்படா மீட்கணும்னு பார்க்கும்போது அப்போ வந்து நேபாள் வீக்காக இருக்குது. நேபாள் ஏர்போர்ட்டுன்றது டுபாகூர் இன்றைக்கி வரைக்குமே. இங்கே இந்தியாவிலேருந்து பல பேர் வெளிநாட்டுக்கு தப்புறவங்க போகிறா நேபாளுக்கு பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. ஏன்னா இங்கேருந்து ஃப்ளைட் ஏறினா ஏர்போர்ட்டில் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கும்போது நேபாளில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் ஏர்லைன்ஸோட ஃப்ளைட்டை காட்மண்டுலேருந்து டெல்லிக்கு வருது, அதுதான் கடத்துறாங்க. இது பெரிய ஒரு வரலாற்று சம்பவம், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டவங்களுக்கு தெரியும், கந்தஹார் விமான கடத்தல். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா யார் இதை பண்ணுறான்னா மசூத் அசாரோட தம்பி, இன்னொரு தம்பி, இன்னும் 4-5 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா 4 பேர் சேர்ந்து அப்போ வந்து தாலிபான்கள் கட்டுப்பாட்டில் வந்துடுது. இப்போ ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் தீவிரவாத தாலிபான், இப்போ உள்ள தாலிபான் வேறு, அதே தாலிபான் தான் இப்போ மனமாற்றம் அடைந்து ஜனநாயக ரீதிக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா தாலிபானில் முல்லா முகமது ஓமர் இருக்கக்கூடிய காலத்தில் இந்த ஃப்ளைட்டை கடத்தி கொண்டு போய் கந்தகார் ஏர்போர்ட்டில் இறக்கிடுறாங்க. கந்தகார் ஏர்போர்ட்டில் ஒரு மண்ணும் கிடையாது, மயிரும் கிடையாது, அங்கே எல்லாம் தடை செய்யப்பட்டு எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. சும்மா ரன்வே மட்டும் இருக்குது, அங்கே கொண்டு போய் இறக்குறாங்க இதை ஃப்ளைட்டை. இறக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா மசூத் அசார் உள்ளிட்ட ஒரு 3 பேரை விடுவிக்கணும்னு சொல்லி இந்திய அரசு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ யாருன்னா பாஜக இருக்குது, எதுனா அத்வானி தான் உள்துறை அமைச்சராக இருக்காப்புல. ஸோ அந்த காலகட்டத்தில் இதே ஜெய்சங்கரும் இருக்கார், அதிகாரியாக எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இருக்கார். அதே மாதிரி அட்வைசர், அது நம்மளுடைய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடியவரும் அப்போ பணியில் இருக்கார். சரியா இருக்கும்போது யார், அஜித் தோவல். ஸோ இருக்காரா, அஜித் தோவல் தான் உள்ளே இறங்குறாரு. நமக்கு மிகவும் நெருங்கிய மேஜர் ரவி, கேரளாவை சேர்ந்து இப்போ திரைப்பட இயக்குனர் இருக்கார். திரைப்படத்தில் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ரவி தான் தலைமையிலான பிளாக் ஹேட்டோட ஹெட்டு மேஜர் அவர். ஸோ அவர் தலைமையில் தான் போய் மீட்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த தீவிரவாதிகளை வெளியிட்டதுனால அவன் ஃப்ளைட்டை விட்டுட்டான். அதில் நிறையா சர்ச்சைகள் இருக்குது. மேஜர் ரவி நம்மகிட்ட நேராக சொல்லும்போது அவர்கிட்ட நிறையா கதைகள் கேட்டிருக்கோம். அவரே ஒரு படமும் பிற்காலத்தில் டைரக்ட் பண்ணி அந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த கந்தகார்ன்ற பேரில் 3 ஹிந்தி படம் வந்துச்சு, தெலுங்கில் வந்துச்சு, தமிழில் வந்துச்சு, எல்லாமே ஃப்ளாப்பு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மசூத் அசாரை விட்டுறாங்க இந்தியன் கவர்மெண்ட். அதுக்கு வந்து அஜித் தோவல் பயங்கரமான எதிர்ப்பு, விடக்கூடாதுன்னே. அப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, எத்தனை பேர் நூற்றுக்கணக்கானவன் மாட்டியிருக்கான், அவன் பாட்டு போட்டு தள்ளி வெடிக்கிட்டே வச்சுருவாங்க, ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே வந்து தாலிபான்கள் ஆட்சி நடக்குது, தாலிபான் கட்டுப்பாட்டில் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்திய அரசு பயந்து விட்டுறாங்க. விட்ட உடனே என்ன ஆச்சுன்னா அவங்க டப்புன்னு கொத்தா தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போய் மசூத் அசார் பாகிஸ்தானுக்குள்ளே போனால் இந்தியா வந்து பாகிஸ்தான்கிட்ட பிடிச்சி கொடுக்க சொல்லுது. அப்படி யாருமே எங்கள் ஊருக்கு வரலன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 7-8 வருஷம் கழித்து மசூத் அசார் வெளியில் வந்து கராச்சியில் பெரிய பொதுக்கூட்டம் 10-20,000 பேர் கூடுறாங்க. அந்த கூட்டத்தில் பெரிய அளவில் பேசும்போது தான் மசூத் அசார் உயிரோடு இருக்கான், பாகிஸ்தானில் தான் இருக்கான்றது தெரிய வருது. இது அப்புறம் அப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு, காலங்கள் போயிட்டு இருக்கும்போது என்னன்னா இந்திய அரசு மசூத் அசாரை தேடுது. இதுக்கிடையில் வந்து பார்லிமெண்ட் தாக்குதல் நடந்தது பாருங்கள் 2001. அதற்கும் டெல்லியில் அதுக்கும் மசூத் அசார் தான் காரணம், பிளான் போட்டு கொடுத்தது. மும்பை தாக்குதலுக்கும் மசூத் அசார் தான் காரணம். ஸோ அப்போ ஏன்னா மசூத் அசார் ஓப்பனாக சொல்லிட்டு செய்யக்கூடிய ஆள். டெல்லியை கலங்காமல் விட மாட்டேன், டெல்லியை கலைக்காமல் விட மாட்டேன், டெல்லியை அழிக்காமல் விட மாட்டோம், நமக்கு அதுதான் டெல்லியை அழிக்கிறது தான் முக்கியம்னா இவன் போய் எங்கே போய் 4 பேர் துப்பாக்கி தூக்கிட்டு வந்தால் டெல்லி அழிச்சிடுவானா, பாகிஸ்தான் அழிச்ச முடியும், என்னன்னு பிரச்சனை. இப்போ மசூத் அசாரை தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா மசூத் அசார் வந்து பஞ்சாப்காரனை இருந்தாலும் என்ன பண்ணுறான்னா அது வந்து நம்ம இந்தியன் காஷ்மீர் இருக்குல்லையா, அந்த காஷ்மீரில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்னு பாகிஸ்தான்காரன் வச்சுருக்காங்களா, அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீரில்
ஒரு இடத்துல தான் தங்கியிருக்காங்க குடும்பத்தோடு. இது வந்து இந்திய ராவுக்கு வந்து தெரியுது, நல்லா தெரியுது. ஆனால் அந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் போக முடியாது. இப்படி தான் நீண்ட காலமாக இருக்குது. மசூத் அசார் எஸ்கேப் ஆகிறான்னா ஓப்பனாக இருக்காங்க. அவங்க கவர்மெண்ட்டே ஃபண்டிங் பண்ணுது, எல்லாம் பண்ணுது. அதுக்கப்புறம் ஐநா வரைக்கும் இந்தியா பேசி ஈஸியாக தீவிரவாதின்றதை ப்ரூவ் பண்ணி கடைசியில் இப்போ சமீபத்தில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் மசூத் அசாரை தீவிரவாதியாக அமெரிக்கா அறிவிக்கிறது, இன்டர்போல் அறிவிக்கிறது, தேடப்படும் குற்றவாளியாக சர்வதேச அளவில் சைனாவும் அறிவிக்கிறது. இந்த நிலையில் தான் கொஞ்சம் தலைமறைவாக இருக்கான். எங்கன்னா ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில். இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது. அங்கே உள்ள தீவிரவாதிகள் யார் யார் இது பண்ணுறா, என்ன இங்கே பிடிக்கிறவன்ட்ட விசாரிக்கிறான் இல்லை, எல்லாம் பண்ணி இடத்த லொக்கேட் பண்ணிவிட்டு இப்படியே போயிட்டுருக்கும்போது தான் திடீர்னு இந்த பகல்காம் தாக்குதல் வருது. பகல்காம் தாக்குதலில் வந்த 4 பேரை இந்தியன் கவர்மெண்ட் பிடிச்சிதா அப்படின்னா அது வந்து இன்றைக்கி வரைக்கும் ரகசியமாக இருக்குது. அந்த 4 பேர் எப்படா வந்தான், எப்படா விட்டீங்க அப்படின்றதுக்கு எந்த பதில் இல்லை, எப்படி தப்பிச்சு போனான்றதுக்கு எந்த பதில் இல்லை. ஆனால் ஒரு காரியம், நல்ல காரியம் என்ன பண்ணியிருக்காங்க, ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம இராணுவம் சிறப்பாக செயல்பட்டுருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசியல்வாதிகள் எல்லாம் டுபாக்கூர் தான், அவங்க இப்போ தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவாங்க, இது பண்ணிக்கலாம். இராணுவம் வந்து தெளிவாக செயல்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ தாண்டா சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பஞ்சாப் மாகாணத்துலேயும் சரி, அதே மாதிரி ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லேயும் இலக்குகள் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாமே தெரியும். மேப் போட்டு கரெக்டாக டார்கெட் போட்டு வச்சுருக்காங்களா, அடிச்சா செம அடி கரெக்டாக மாட்டிடுறான் மசூத் அசார். எங்கள்னா பஹல்பூர் அப்படின்ற இடத்துல தங்கியிருக்க இடத்துல அடிக்கிறாங்க. டைரெக்டாக ராக்கெட் இட்டு கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி ஷார்ப்பாக அடிக்கிறாங்க. இந்த வீட்டை தூக்குறாங்க. அடித்து சிதறதில் உடல் சிதறி உடல் பாகங்களே பீஸாக போய் யார் மசூத் அசார் கூட்டாளிகள், அவங்க குடும்பம் எல்லாம் ஒரு 11-12 பேர் காலி பீஸாகிட்டாங்க. எவன் பாடியும் கிடைக்கல. அந்த வீடு மட்டும் அழிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இது வந்து தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டதை நான் சொல்லுவாங்க. ஜியை நம்ப மாட்டாங்க, ஜி சொன்னதை. இப்போ என்ன, இப்போ நம்புகிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாபில் தீவிரவாதிகள் ஒரு கூட்டம் போடுறான். அதில் வந்து அந்த கூட்டத்தில் தற்போதைய தலைவர் காஷ்மீரி பேசின பேச்சை யூடியூப்பில் ஏற்றுறாங்க. அதன் மூலமாக தெரிஞ்சு போச்சு. அலறாங்க, கொன்று விட்டார்கள், பீஸாக வெடித்து சிற வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி. யாரை இது டெல்லி அழிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ ஆப்கானிஸ்தானையும் சேர்த்துட்டாங்க. அவங்க பொழந்து கட்டிடுவான். அவன் ஏற்கனவே பிறந்து வளர்ந்த அவன் வந்து பிறவி தீவிரவாதியாக இருந்து ஜனநாயகவாதியாக இப்போ மாறியிருக்காங்க. அவன் என்னாச்சானா அழிச்சு விடுவாங்க பாகிஸ்தானே. அவன் நிம்மதியாக இருக்கவே விட மாட்டாங்க எவனுமே. இப்போ தான் அவங்க மாறி ஜனநாயகத்துக்கு வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி பக்காவாக இது பண்ணி அது ஒரு முஸ்லீம் கவர்மெண்ட்டாக பண்ணி முஸ்லீம் ஆட்சியே இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா, மிகப்பெரிய தேடப்படும் குற்றவாளிகள்லாம் வந்து மாறி இப்போ வந்து உள்துறை அமைச்சராகவும் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் பிரதமராகவும் அவர்கள் ஒரு செட்டப்பில் வந்து பல்வேறு நாட்டில் நிதி உதவியை வாங்கி இப்போ தான் மறுகட்டமைப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அவங்கள அழிக்கிறாங்களாம். ஆப்கானிஸ்தானை, காபூலை கைப்பற்றுதான். எத்தனை தாண்டா கைப்பற்றுவீங்க அப்படின்ற மாதிரி. எதுக்கு நீ, உனக்கு என்ன அது, காபூல் இருந்தான்னா இல்லைன்னா அதை அந்த ஊருக்காரன் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி இப்போ போட்டு பிறந்தது. அவர்களே ஒப்புக்கொண்டு விட்டார்கள். எனவே இந்திய அரசியலில் இப்போ ஜி இதை ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பயன்படுத்துவார். பார்த்திங்களா, ஒத்துக்கிட்டான் பாருங்கள், நாங்கள் அன்றைக்கி சொன்னால் கேட்டிங்களா அப்படின்னு. ஆனால் இதுக்கு முழுக்க இந்திய உளவுத்துறையும் இராணுவமும் தான் முக்கிய காரணம். சரியா, இப்போ அடித்து காலி பண்ணி சப்ஜாட்டாக முடிச்சிட்டாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். அது அவர்களே ஒப்புக்கொண்டது தான் இன்றைக்கி பாகிஸ்தான்லேயும் பரபரப்பாக இருக்குது, இந்தியாவிலையும் பரபரப்பாக இருக்குது, சர்வதேச அளவுலேயும் பரபரப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.